ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மிஸ் நித்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹெவி ஹேர் ஆயில் சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோனா, எனக்கு த கிங்ஸ் லேயர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு இங்கே ப்ளே பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். அண்ட் இப்போ அந்த கமெண்ட்டை வந்து படிக்க போகிறோம். யாரும் பார்த்து பயந்துடாதீங்க. என்னென்னா, ஹாய் அக்கா, உங்கள் ஹேர் செம்மையாக இருக்கா, தேங்க்யூ, நல்லா ஐஸ் வைக்கிறீங்க. 100 ml or 200 ml ஹெவி ஹேர் ஆயிலிங் சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்கள். 100 ml ஓகே, 200 பண்ணனா எங்கள் அம்மா எதில் அடிப்பாங்கன்னே தெரியாது. ஸோ 100 ml போதும். ஃபஸ்ட்டு சிம்பிள் மேக்கப் லுக்கில் இருங்க, அப்படி தான் இருக்கேன். தென் உங்கள் ஹேரை சீவி டைட்டாக பின்னல் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. தென் ஆயில் பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே உங்கள் ஹெட்டில் ஊற்றுங்க. என்னயா, ஹேர் ஆயில் ஓப்பன் பண்ணி அப்படியே ஹெட்டில் ஊற்றணும். கண்ணை மூடின்னு பின்னலை அவுக்காம ஸ்லோவாக தென் கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள். கண்ணை மூடின்னு பின்னல் அவுக்காமல் ஸ்லோவாக மசாஜ் பண்ணுங்க. ஓகே. தென் பின்னலெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் பின்னல்லாம் அப்ளை பண்ணணுமா? பாதி ஆயில் காலி ஆகிட்ட அப்புறம் பின்னலை அவுத்துட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அகைன் மீதி ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். தென் தலையில் இருந்து வலியிற ஆயிலை வச்சு ஃபேஸில் இருக்கிற மேக்கப்பை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன் இந்த கொலவெறி? ஆல்ரெடி ஃபேஸில் இருக்கிற பிம்பிள் போதாதா? இதில் வலியிற ஆயிலை வச்சு மூஞ்சில் பூசினா என்ன ஆகுறது? ரூம் போட்டு யோசிப்பாங்க போலப்பா. ஃபைனலாக தலையை நல்லா சீவிட்டு 2 பார்ட்டாக பண்ணிட்டு 2 சைடு கொண்டை போட்டு பூ வச்சுக்கோங்க. ஐயோ முடியல. ஒன் கண்டிஷன் இருக்காம்பா, என்னன்னா ட்வின் பன் ஹேர் ஸ்டைல் போடும்போது ஹேர் பின் ஆர் ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க, வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள், எடிட் இல்லாமல். தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணனா 1 ஹவருக்கு மேலே போகும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ளே பண்ணுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாருங்க, இது ஃபுல்லாக, இந்த பாட்டில் ஃபுல்லாக இதில் முக்கால்வாசி இது வரைக்கும் இருக்குது. இது கண்டிப்பாக 100 ml, அதுக்கு மிச்சமாகவே இருக்கும். அண்ட் அம்மா இந்த வீடியோ பார்த்து நான் மன்னிச்சிருமோ? பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. இவ்வளோ ஹேர் ஆயில் நான் வேஸ்ட் பண்ணுறது தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ நான் இந்த ஆயிலை தான் இப்போது காலி பண்ண போகிறேன். என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு சிம்பிள் லுக்கில் இருங்க. தென் உங்கள் ஹேரை சீவிட்டு டைட்டாக பண்ணி கொடுக்கோங்க. தென் ஆயில் பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே உங்கள் ஹெட்டில் ஊற்றுங்க. ஆயில் பாட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆயில் பாட்டிலை ஓப்பன் பண்ணி அப்படி தலையில் ஊற்றணுமா. அப்படியெல்லாம் இது ஊற்றுனேன்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ இங்கே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதிலிருந்தே நான் அப்படியே ஊற்றுறேன். மனசை எல்லாம் தேத்திக்கோங்க. வருது. ஆக்சுவலாக இவ்வளோ ஆயிலை எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே சேர்ந்து ஒரு 3 வீக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை தான் நான் இப்போது ஒரே டைமாக காலி பண்ண போகிறேன். அதுக்கு தான் அம்மா திட்டுவாங்கன்னு கொஞ்சம் பயந்தது. ஆயில் பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே ஊற்றிட்டு பின்னலை கழட்டாமல் அப்படியே மசாஜ் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். கீழே இருந்து வேறு ஊற்றுது. அண்ட் நான் லாஸ்ட்டாக எப்போ தலைக்கு குளித்தேன்னா 3 டேஸ்க்கு முன்னாடி குளித்தேன். அதுக்கப்புறம் நான் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணலை, ட்ரையாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்காக அப்படியே விட்டு வச்சுருந்தேன். நான் நேச்சுரல் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். செக்கில் ஆட்டுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான். இங்கே பாருங்கள், பின்னல் அவுக்கில் அப்படியே தான் இருக்குது. வீடியோ எடிட் பண்ணாமல் போட சொன்னாங்க. நார்மலாக என்னோடய வீடியோ வந்து 45 மினிட்ஸ் வந்துச்சு. அவ்வளோ நேரம் போட்டேன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ நான் ஒரு கிளிப்பு வந்து என்னென்னா 4x ஸ்பீடில் இருக்குது, ஒரு கிளிப்பு 8x ஸ்பீடு வரைக்கும் ஓட்டியிருக்கேன். தலைக்கு ஹெவி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதே ரொம்பவே நல்லது தான். ஏன்னா இது வந்து பாடியோட ஹீட்டை குறைக்கும், முடி வந்து சில்கி ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஆக்சுவலாக நான் இதை சேலஞ்சிங் வீடியோவாக பண்ணுறேன். ஆனால் என்னோடய பாட்டி ரெகுலராகவே ஆயில் வந்து இவ்வளோ அப்ளை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 50 mlக்கு மேலேயே அப்ளை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் தலையை நம்பி கொடுத்தோன்னா எண்ணெய் சட்டியை கமுத்த மாதிரி தான் திரும்பி வரணும். ஏன்னா அவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணுவாங்க.
பட் நம்ம பாட்டி கையால் தலை சீவிக்கிறதுன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். ஏன்னா வந்து கொஞ்சம் சொர்க்க மாதிரி இருக்கும். அவ்வளோ மெதுவாக சீவுவாங்க, ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய ஊற்றிட்டேன். ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு பின்னலை அவுக்காமல் கண்ணை மூடிட்டு மசாஜ் பண்ண சொன்னாங்க. அதுதான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட முடிய போகுது. கொஞ்ச நேரம் அவங்க சொன்ன மாதிரி கண்ணை மூடி நான் மசாஜ் பண்ணுறேன். சாரி, திறக்காமல் இருக்க முடியல, கை வலிக்குது. இது என் மண்டைக்கு விட என் கைக்கு சேலஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படி இப்படி புளிஞ்சாலே எண்ணெய் வர மாட்டேங்குது, அப்படி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ சொன்னது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பின்னல் அப்ளை பண்ண சொல்றாங்க அவுக்காம. அதுக்கப்புறமா அவுத்துட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணணுமா. ஸோ இப்போ அப்படியே பின்னலுக்கு அப்ளை பண்ண போறோம். எப்படியா இதுக்கு அப்ளை பண்றது, அதுவும் பாதி அவுந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பின்னலுக்கு அப்ளை பண்ண போறோம்.
இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு. அப்படியே தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. பட் சிக் எடுக்கும் போது சல்லுன்னு போகுது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆஹா. சரி, இப்ப இருக்கிற ஆயில் எல்லாம் இங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமா? முக்கியமாடா அது? அன்னியன். அந்த அன்னியன். சாரி விக்ரம் சார். ஃபுல் டப்பா காலி. இப்போ என்ன பண்ணணும்னா, தலை சீவி ட்வின் பன் ஹேர் ஸ்டைல் போடுவோம். அதுவும் வித்தவுட் கிளிப். சீப்புலலாம் எவ்வளோங்க பாருங்க, இங்க பாருங்க. தெரியுதா? என்ன 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 நான் ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கு சாட்சி இதுதான். என்ன பாருங்க. இங்க பாருங்க, போதா? முறுக்கும் போது அப்படியே எண்ணெய் வந்துட மாட்டேங்குது, அப்படி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நார்மலா ரோல் பண்ணி சுத்தினேன், ஆனா கொண்டை நிக்கவே இல்லை. நிக்க மாட்டேங்குது. நிக்க மாட்டேங்குது. நார்மலாக போட்டப்போ நிற்கல. ஸோ நான் தான் கொஞ்சம் அறிவாளியாச்சே, அதனால் ஒரு டைம் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றினேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓகே, ட்வின் பன் போட்டாச்சு. இப்போ என்னன்னா, தலையில வலிகிற எண்ணெய் மூஞ்சில பூசணும். இருங்க, பூ வச்சுட்டு அப்புறம் பூசிக்கலாம். இது பின்னு போடாதனால கலர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆடாம அசையாம அப்படியே இருக்கேன். அண்ட் என்கிட்ட இருக்கிறது இந்த செம்பருத்தி பூ தான் இருக்கு. ஸோ நீங்க பூ தான் வைக்க சொன்னீங்க, என்ன பூ வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஸோ நான் செம்பருத்தி பூ வைக்கிறேன். ஐயோ, நல்லா தாண்டி இருக்கு நித்யா, கியூட். ஓகே,
இப்போ என்னன்னா கையில் பாருங்க என்ன தெரியுதா, இதெல்லாம் இப்போ மூஞ்சில் பூசணும். ஆக்சுவலாக எனக்கு இங்கே முடி இப்படி வச்சு அப்ளை பண்ணும்போது இந்த முடி இங்கே பட்டு இங்கெல்லாம் ஆயில் இருக்குது அண்ட் இங்கேயும் இருக்குது. ஸோ நான் அப்படியே வேணும்னா பாருங்கள் தலையிலிருந்து எடுத்து மூஞ்சிக்கு பூசுறேன். பூசிட்டேன். சேலஞ்ச் இஸ் ஓவர். நல்லா இருக்கேன். ஓகே டன் ப்ரோ, உங்களோட சேலஞ்சு முடிஞ்சிடுச்சு. தீபாவளி அப்போ கூட நம்ம இவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணி குளிக்க மாட்டோம் போல இருக்கு. என்ன இப்போ இவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் அண்ட் நான் தீபாவளி அப்போ இப்போ ஆயிலெல்லாம் கூட அப்ளை பண்ணி குளிக்கல, நார்மலாக எப்பயும் போல குளிச்சிட்டேன். ஸோ என்னை எண்ணெய் தேய்ச்சி இப்போ குளிக்க வைக்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ என்னை எண்ணெய் தேய்ச்சி இப்படி குளிச்சு வச்சதுக்கே ரொம்ப நன்றி. இன்னைக்கு நவம்பர் 11 மழை வேற காலையிலேருந்து வந்துட்டே இருக்கு. நான் வேற இவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு போய் ஜில்லு தண்ணி ஊற்றிக்கணும். சுடு தண்ணி இல்லை, போய் பச்சை தண்ணி தான் ஊற்றிக்கணும். எங்கே ஜன்னி வந்து படுத்து பண்ணுவோம் தெரில, பார்க்கலாம். இங்கே எங்கள் ஊரில் ரொம்ப ஹெவி ரெயினெல்லாம் கிடையாது, பட் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே நல்லா தூறல் இருந்துச்சு அண்டு கிளைமேட்டும் ரொம்ப சில்லாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் ஃபேஸில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் தெரியுதா? ஃபேஸ்லேயே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி 2 போனி டைல் போட்டு, என்னது இது, 2 ட்வின் பன் ஹேர் ஸ்டைல் போட்டு பூவும் வச்சுருக்கேன். ஐயோ, இந்த மூஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க. அண்டு ஃபுல்லாக இங்கெல்லாம் எண்ணெய் இருக்குது, கழுத்து ஃபுல்லாக எண்ணெய். இங்கே தலைக்கு வச்சதே கழுத்துக்கு ஃபுல்லாக எண்ணெய் வந்துடுச்சு. தலைக்கு தான் ஹெவி ஆயிலுன்னு பார்த்தா கழுத்து ஃபேஸு ஃபுல்லாமே ஹெவி ஆயிலாக தான் ஆயிடுச்சு. நான் போயிட்டு ஒரு 1 hour வந்து அப்படியே தலையிலே இருக்கட்டும். அப்புறம் போயிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, நான் எப்பயுமே ஹேர் வாஷ்க்கு 2 ஷாம்பூ பேக்கெட் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதுவே வந்து முடி ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணேன், அதாவது 3 பேக்கெட் யூஸ் பண்ணேன். ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சிக்கு எடுக்கும் போது கூட அவ்வளோவா சிக்கே இல்லை அண்ட் ஹேர் ஃபாலும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்களும் மந்த்லி ஒன்ஸ் இப்படி ஹெவி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே சம்மரில் பண்ணுங்கள், வின்டரில் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது. வின்டரில் ஆல்ரெடி நம்ம கூலாக தான் இருப்போம். ஸோ சம்மரில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இனிமேலும் சேலஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க, பண்ணுவோம். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். until then this is bye bye from உங்கள் மிஸ் நித்யா.